ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 17. ஒருவேளை நீங்கள் 16வது எபிசோடு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்னடா அது பின்னாடி ஒரு பொண்ணா, இதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான இடத்த காட்டுறாங்க. அந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அங்கே ஏதோ ஒரு பர்சனும் இருக்கான். அவன் முன்னாடி ஏதோ ஒரு டவர் இருக்குது. அவ்வளோதான். இது மூலமாக என்னால் 9th ஃப்ளோருக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக 9th ஃப்ளோர்னு சொல்லணும்? 9th ஃப்ளோர் வேறு எதுவும் இல்லை, நம்ம ஹீரோவோட பூமி தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து அவன் ஆச்சரியமானால அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அங்கே சொல்லி புரிய வைக்கலாம். நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. 4 டஞ்சன் எனக்கு கிடச்சிச்சு, அது போக 11 பில்லியனும் எனக்கு கிடச்சிச்சு. கூடவே இந்த பொண்ணை ஒரு ரிவார்டாக எனக்கு அமுச்சிட்டாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? சன்ஹூ பிளாக். இவ ஸ்ட்ராங்கானவா, ஆனால் எனக்கு புரியலை இவளை எதுக்கு நீ கொண்டு வந்த? அம்மா, இவ இருக்கிறதுல ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, எதுக்காக நீ கொண்டு வந்த? அதுவா, இவ அந்த இடத்துல ஹாஸ்டேஜாக இருந்தா. இவளை பார்க்கும்போது நான் அங்கே ரொம்பவும் க்யூரியஸாக ஆகிட்டேனே, அதுக்கு தான் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அம்மா, க்யூரியஸான விஷயமா? அது என்ன? அது பர்சனலான விஷயம், அதனால் சொல்ல முடியாது. இதை கேட்குற ஆள் கடுப்பாகிறான். என்னது பர்சனலா? சரி, ஏதோ ஒன்று, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். ஏன்னா டஞ்சன் பாஸ் எனக்கு திரும்பவும் ரீஸ்பான் ஆகும். இதோட கதையை நான் முடிக்கணும். இதனால் ஆள் அங்கே போயிடுறான். அங்கே இன்னமும் நம்ம ஹீரோவுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணோட கையில் ஒரு டீமன் மாதிரி ஏதோ ஒரு டாட்டூ இருக்குல்ல. இந்த டீமன் ஸ்கல் மாதிரி டாட்டூவாக இருக்குது. இந்த ஸ்கல்லு தான் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பர்சனை டவரில் டிசேபிளாக மாற்றும்போது இந்த மாதிரி ஸ்கல்லை அதை தான் ஆள் போட்டிருந்தா. அந்த விஷயம் அப்படியே இவளோட கையில் இருக்குது. எனக்கு தெரியலை, ஆனால் இந்த விஷயத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ தான் ஞாபகம் வருது. ஏன்னா நான் அந்த இடத்துல ரொம்ப லோன்லியாக இருந்தேன். இந்த டைமில் எனக்குன்னு நான் உருவாக்குன மாஸ்க் தான் அது. அதை தான் இந்த பொண்ணு டேட்டோவாக கையில் வச்சுருக்கா. ஆனால் இப்போ எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, இந்த டேட்டோ எதுக்காக இந்த பொண்ணோட கையில் இருக்கணும்? அது எனக்கு புரியலை. அங்கே ஸ்டாட்ஸை அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் வழக்கம் போல தான் இந்த இடத்துல இவனோட அத்தாரிட்டி அந்தளவுக்கு ஹையாக இருக்காதா? அதனால் ஸ்கில்லு மற்ற விஷயத்தெல்லாம் அவனுக்கு தெரியலை. சரி, அந்த அளவுக்கு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, அதனால் அப்புறமா பார்த்துக்கிறேன். எப்படியும் அந்த பொண்ணு எழுந்திரிப்பா. அந்த டைமில் இவகிட்ட கேட்க வேண்டியது தான். இங்கே திடீர்னு சடனாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஒரு புது கிளைமர். அவன் டவரை நோக்கி செம வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். என்னது, அதுக்குள்ளேயேவா? அங்கே திடீர்னு இன்விடேஷன் அப்பியர் ஆகுது. 5 செகண்ட் தான் மீதி இருக்குமா? ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈவா பொண்ணு இருக்கிற அந்த இடத்துக்கு ஆள் வரான். ஆமாம், என்ன விஷயம்? எதுக்காக என்னை திரும்பவும் இன்வைட் பண்ணியிருக்க? அது என்னன்னா, அந்த பர்சன் அவன் வரான். யார் வரா? அதான் அந்த புது கிளைமர். அவன் இப்போ 9th டவரை நோக்கி படு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். அந்த சிஸ்டமை அவள் ஓப்பன் பண்ணி காட்டுறான். நான் இதே விஷயந்தான் அப்பையும் பார்த்தேன். அதனால் கடுப்போட உச்சத்துக்கு போய் மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். இந்த விஷயம் எனக்கு எப்பயே தெரியும். நீ எதுக்காக இந்த இடத்துக்கு என்னை இன்வைட் பண்ண? அந்த விஷயத்த சொல்லு. அதாவது உன்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு விஷயமே இல்லையா என்ன? அங்கே திரும்பவும் அடிக்கலாம்னு போவானா, அதுக்குள்ளே அவள் கத்துறா. இருங்க, நான் உங்களை இன்வைட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்ககிட்ட ஒரு ஃபேவரை கேட்கணும் அப்படின்னு தான் நான் இன்வைட் பண்ணேன்னு. ஏன்னா இப்போ வரப்போகிற அந்த கிளைமர் அவன் சாதாரணமான ஆள் இல்லை. அவனை எதிர்கொள்கிறது ரொம்பவும் கடுமையாக இருக்கும். இவன் வரதுக்குள்ளே நீங்கள் சில பல விஷயத்தை அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். சொல்லு, என்ன பண்ணணும்? நீங்கள் மானாவை சீக்கிரமாக அவக்கன் பண்ணணும். நீங்கள் மானாவை சீக்கிரமாக அவக்கன் பண்ணலைன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக அமையும். நீ சொல்கிறபடி பார்த்தா அந்த கிளைமர் அவன் என்ன அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஆளா? இருக்கிறதுலே ரொம்ப ஹை லெவலில் இருக்க பர்சனா என்ன? இல்லை, அப்படி இல்லை. ஒரு ஹை ரேங்கிங்கில் இருக்க கிளைமர் வரானா மானா அவக்கன் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடித்தாலும் கண்டிப்பாக அவன் முன்னாடி உன்னால் நிற்க முடியாது. முக்கியமாக உங்ககிட்ட மேஜிக் இல்லைன்னா அவ்வளவுதான், ரொம்பவும் கஷ்டமாயிடும். அதனால் மேஜிக்காக நீங்கள் மானாவை அவக்கன் பண்ணணும். எனக்கு ஆனால் தெரியலை இந்த கிரிவேஸ் எங்கே அப்பியர் ஆகும், அவன் எப்போ வருவான்னு. மேபி இப்படி இருக்கலாம், அந்த கிரிவேஸ் நடக்கலாம், இல்லை நடக்காமலும் இருக்கலாம். சரி, நீ டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வர வேண்டியது தானே. இப்போ வர கிளைமர் எப்போ தான் வருவான்? அதையாச்சும் சொல்லி தொலையேன். நீ சொல்லாமல் இருக்கும்போது எனக்கு பயங்கர கடுப்பாகுது. வர காண்டுக்கு கையை வச்சு அடிக்கலாம்னு வரான். ஐயோ கிம், நிறுத்துங்க. நீங்கள் எதுக்காக என்னை திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு மேனர் அப்படின்னா என்னன்னு தெரியாதா? உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்லி தரலையா ஒரு க்யூட்டான பொண்ணை அடிக்கக்கூடாதுன்னு? இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அமைதியாயிடுறான். ரொம்பவும் சோகமாக அங்கே சொல்கிறான்.
என்னோட பேரண்ட்ஸை பற்றி கேட்குறியா? அங்கே இருக்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல எனக்குன்னு யாருமே இல்லை. கிம், என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் அப்படி சொல்லலை. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் ஒன்றும் திரும்பவும் அப்படி சொல்ல மாட்டேன். நிறுத்து. நீ ஒன்றும் அதுக்குன்னு சாரியெல்லாம் கேட்க வேணாம். நான் யோசிக்கலை. இந்த பர்சன் பார்க்க தான் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கான். ஆனால் சர்ப்ரைசிங்லி இவர் ரொம்பவும் நல்ல பர்சனாக இருக்கார். பில்டிங்கை காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கான். நம்ம கிம்மோட உடம்புல இருக்க மானாவை எப்படியாச்சும் வெளியெடுத்துடலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்மளால ட்ரை பண்ணுறான். அதனால் என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோ மேலே அங்கே ஒர்க்கே ஆகலை. அங்கே லீக்கு ஒரு சைடு பயமாக இருக்குது. கிம், தயவு செஞ்சு அதை உடைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற அந்த மேஜிக் சர்க்கிள் இதோட விலை 5 பில்லியன். நான் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கிற மானா அது எதுக்கு வெளியே வரலை? எனக்கு மானான்னு ஒன்று இல்லைன்னு ஒண்டி சொல்லாத. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் கேள்விப்பட்டதில்லை அந்த மாதிரி விஷயத்த. கண்டிப்பாக மானா உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் எதுக்குன்னு தெரியல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ மேலே மட்டும் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அங்கே இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா அந்த ஹேண்ட்ஸமான பையன்தான். ஆமாம், இன்னும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி 4 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலையா? நீ எதுக்காக வந்திருக்க? கலைக்கிறதுக்காக வந்திருக்க? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கில்டு வழியாக வந்த மெயிலை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். கொரியாவோட ஹண்டர் அசோசியேஷன் அவங்களே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தனியாகவே ஒரு கில்டு ஆரம்பிச்சிட்டான். இதை கேட்குறலி ரொம்ப ஆச்சரியமாகறா. என்னது, எப்போ? அதுதான் எனக்குன்னு சில பல டஞ்சன்ஸ் இருந்துச்சு. அதனால் ரெஜிஸ்டர் பண்ணி நானே ஒரு கில்டு ஆரம்பிச்சிட்டேன். கில்டு பேரும் அங்கே கார்டியன் இருக்குமா? அங்கே 2 பேருமே பார்த்துக்கிட்டே யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த பேருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் அந்த அளவுக்கு சூட் ஆகுற மாதிரி தெரியலை. சரி, நான் கொண்டு வந்த அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆச்சு? அவளை பற்றி கேட்குறியா? அவள் இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கா. அவள் எழுந்திருக்கலை. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.